தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகவும் ஆகிவிட்ட ஆளவந்தார் தன் உயர்வுக்கு அல்லும் பகலும் பாடுபட்ட நெருக்கமானவர்களை தனியே சந்தித்தார். உங்களுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போறேனோ என்று நெகிழ்ந்தார். பெரிய வார்த்தையெல்லாம் வேணாம், அதெல்லாம் அப்புறம். முதல்ல நாம ஒரு முக்கியமான காரியம் செய்யணும், கராராய் சொன்னான் காசிநாதன். என்னன்னு சொல்லுன்னு ஏறிட்டார். என் தெரு முருகேசு பைய தான் அரசாங்க உத்தியோகஸ்தன் என்கிறதை மறந்து நமக்கு எதிராக வேலை செய்து ஓட்டையெல்லாம் பிரித்தான். அவனை முதல்ல தண்ணி இல்லா காட்டுக்கு தூக்கணும், அப்புறம் என்று ஆள வந்தார். அடுத்தவனை பார்த்தார். நம்ம கூட்டத்தில் கல்லறிஞ்சவனை அந்த சபாபதி இன்ஸ்பெக்டர் கண்டுக்கவே இல்லை, அவனை மாற்றணும். அடுத்து என்று கேட்க ஆளுக்கு ஒவ்வொருத்தரை சொல்லி அமைதியானார்கள். 5 நிமிடம் அமைதியாய் இருந்த ஆள வந்தார் அமைதியாய், நேற்று வரை நான் உங்களுக்கு நண்பன், இன்னைக்கு நம்ம தொகுதியில் உள்ள மொத்த பேருக்கும் போது எதிரியை பழி வாங்குறது சரியில்லை, நண்பனாகிறது தான் சரி, மறந்து மன்னிச்சாலே நண்பனாகிடுவான். இது அடுத்த தேர்தலுக்கு நமக்கு இன்னும் பலம், சுலபமா ஜெயிக்கலாம் என்று அரசியல் அரிச்சுவடியே சொன்னார். கேட்டவர்கள் தலை சுழன்றது. இதுபோல பல கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.